ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி விட பூண்டு குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி, அதை விட ஜாஸ்தியாக சின்ன வெங்காயம் நான் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். கூடவே 2 தக்காளி போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு பேஸ்ட்டு இருக்கட்டும். இப்போது ஒரு வாணலில், நான் இரும்பு சட்டியில் தான் செய்கிறேன், வாணலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பட்டை லவங்கத்தூள் நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது கரம் மசாலா சொல்லுவேன் இல்லைங்களா, அது மாதிரி பட்டை லவங்கம் இது மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு அதையும் அந்த எண்ணெயில் வதங்க விட்டுட்டு, கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. அதுலேயே மஞ்சள் பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கறி மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி, ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் அந்த மசால் தூளோட இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நான் சிக்கன் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு எல்லா இடத்துலையும், அந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் அந்த கிரேவி படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க. அது நல்லா வதங்கி நல்லா தண்ணி விடுற ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த சிக்கன் கிரேவி அந்த சிக்கன் துண்டுகள்லாம் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி குழம்பாவே இன்னுனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை போதும் அப்படின்னாலும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன், அதனால் அந்தளவுக்கு இது தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறைய இன்க்ரீடியண்ட் தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, செம்ம டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. தேங்க்யூ.